Chapter 3 example 3.3 பார்க்க போகிறோம். Solve the following system of linear equation in 3 variables 3x minus 2y plus z equal to 2, 2x plus 3y minus z equal to 5, 3 plus y plus z equal to 6. இதுவும் நம்ம 6th 7th 8th படிச்சிருப்போம். வாங்க சம் போட்டுடலாம். Solution 3x minus 2y plus z equal to 2. இது first equation. 2x plus 3y minus z equal to 5. இது second equation. x plus y plus z equal to 6. இது third equation. First equation second equation add பண்ண போகிறோம். 3y minus 2y plus z equal to 2. 2x plus 3y minus z equal to 5. இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஏன்னா இங்கேயும் z வந்து 1, இங்கேயும் z வந்து 1 z இருக்குது. அதனால் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ அப்படியே டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங்கை ஆட் பண்ணிக்கலாம். 3 + 2 5x, 3 - 2 1x ஈக்குவல் டு 7. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷனை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஆஸ் இட் இஸ் 2x + 3y minus z equal to 5, x plus y plus z equal to 6. இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ். ஸோ டேரெக்டாகவே கேன்சல் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிக்கலாம். 3x இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 4y, இதை ஆட் பண்ணிங்கன்னா 11. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனில் 4y கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அங்கே 4. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், 4ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். 5 4s are 20, 4 1s are 4, 4 into 7 28. So 20x plus 4y equal to 28. Fifth equation அப்படியே எழுதிக்கலாம். 3x plus 4y equal to 11. சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ் இருக்குதுன்னா எல்லாத்துக்கும் மைனஸு, மைனஸ்க்கும் ப்ளஸ்க்கும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 20xல் 3x போயிடுச்சுன்னா 17x ஈக்குவல் டு 28ல் 11 போயிடுச்சுன்னா 17. 17x equal to 17, x equal to 17/17, x equal to 1. இப்போ இந்த எக்ஸை 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபோர்த் ஈக்குவேஷன்னா ஃபோர்த் ஈக்குவேஷன் 5x plus y equal to 1. அப்போ 5 into 1 plus y equal to 7. 5 1s are 5 plus y equal to 7. y அப்படியே வச்சுக்கலாம். இந்த 5 இந்த பக்கம் இருக்குல்ல, இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸு. ஸோ 7 minus 5 equal to 2. ஸோ y equal to 2. x கண்டுபிடிச்சிட்டோம், y கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ z கண்டுபிடிக்க போகிறோம். சப்ஸ்டியூட்டிங் x equal to 1, y equal to 2 இன் தேர்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு சொன்னால் ஈஸியாக இருக்க ஈக்குவேஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்கன்னு. இதில் ஈஸியாக இருக்க ஈக்குவேஷன்னா தேர்ட் ஈக்குவேஷன் தான். x plus y plus z equal to 6. எக்ஸுக்கு 1, yக்கு 2, z அப்படியே வந்துடும் 6. இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 3 plus z equal to 6. இந்த 3 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ z equal to 6 minus 3, z equal to 6. எவ்வளோ ஈஸியாக ஆன்சர் வந்துச்சு பாருங்கள். இப்போ ரிசல்ட் எழுதிடலாம். therefore x equal to 1, y equal to 2, z equal to 3. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.